சிஎம் யார், தமிழக முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% விஜய் அண்ணா தான். இதுக்கு உண்டான ரீசன் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விஜய் அண்ணாவுடைய ஹாரோஸ்கோப் வந்து நான் வந்து 100% அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் அதனுடைய ரீசன் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஒருவேளை வந்து விஜய் அண்ணாவுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உலகத்திலேயே வந்து பெஸ்ட்டான ஆஸ்ட்ராலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் ஆஸ்ட்ரோசாஃப்ட், அதில் வந்து நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துட்டேன். அதில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பே வந்து சிலுத்துருச்சு. அடுத்த சிஎம் யார் அப்படின்னா விஜய் அண்ணா தான் அப்படின்னு வந்து நான் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து தீர்ப்பாக வரும். இதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. விஜய் அண்ணா தான் சிஎம். அடுத்து 2026 எலெக்ஷனில் அவர் தான் வந்து சிஎம். அதுக்கு உண்டான ரீசன் தான் வந்து கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து அரசியல் வீடியோ கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எந்த கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணல, யாரையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். எல்லாரும் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் தான். சரிங்களா? இந்த கிரகநிலைகள் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அண்ணாவுடைய ஜாதகத்தில் அவருக்கு வந்து கன்னி லக்னம். ஓகேங்களா? 3ல் ராகு இருக்குது, 9ல் கேது இருக்குது, கேது கூட சுக்கிரன் இருக்குது. அவருக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாக வைக்கிறது, சுக்கிர தசையில் யாருன்னா சிஎம் ஆக முடியுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து ரீசன் வந்து நான் சொல்கிறேன். சுக்கிர தசையில் சிஎம் ஆகிறாங்க இல்லைன்றது வேற. ஆனால் கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக சிஎம் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அரசியல் அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கன்னி லக்னம் அப்படின்னா அவங்களுடைய கெரியர் என்ன? ஸோ கெரியர் வந்து 10th ஹவுஸ், 10வது வீடு. விஜய் அண்ணாவுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வீடு வந்து கன்னி லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து மிதுன ராசியாக வரும். ஸோ அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி, சூரியன், புதன் ஒன்றாக இருக்கிறது. ஸோ இந்த சனி, சூரியன், புதன் ஒரு கட்டத்தில் ஒன்றா இருந்துச்சு, எஸ்பெஷலாக வந்து 5வது வீட்டில், 4வது வீட்டில், 10வது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாலிடிக்ஸில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க. ஸோ விஜய் அண்ணா இன்வால்வ் ஆகிட்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த சனி, சூரியன் இது ரெண்டுமே வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக வந்து காரகத்துவ கிரகங்கள். சூரியன் வந்து ராஜா, சனி வந்து வேலைக்காரன். இது எப்படி அப்படின்னா, சூரியன் ராஜாவாக இருந்தால் வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தே ஆகணும். ஸோ இந்த சனி வந்து போயிட்டு வேலை செய்யணும். வேலை செய்யும்போது இவங்க வந்து ஓட்டுக்கு வந்து போயிட்டு கெஞ்சணும், கேட்கணும் மக்கள்கிட்ட. ஸோ அது வந்து சனியோட வேலை. ஸோ சனியோடைய எனர்ஜி, சூரியனுடைய எனர்ஜி ஒன்றா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாலிடிக்ஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சனி வந்து கரியர், ஆல்ரெடி சனி வந்து 5வது வீட்டுக்கு அதிபதி, அவர் வந்து அரசியல். ஓகேங்களா? ஸோ அவரும் ரெண்டு எனர்ஜி சேர்ந்துட்டதால சனி, சூரியன் அவருக்கு வந்து அரசியல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த புதன் யாருன்னா இந்த ராஜாக்களுடைய மெசஞ்சர். ஸோ இவர் வந்து இப்படி இருக்காரு, அவர் வந்து அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன். இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அரசனுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய கிரகம் வந்து புதன். அவரும் வந்து கூடியே இருக்காரு, 10th ஹவுஸில் இருக்காரு, கெரியரில் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அரசியல்வாதி அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருடைய 10வது வீட்டில் சனி, சூரியன், புதன் இருக்கிறதால 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிஎம் போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது வந்து நான் வந்து இப்போ வந்து விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரன் கேது கூட இருக்குது, 3ல் ராகு இருக்குது. சார் எப்படி சார் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அமைப்பு கிடைக்கும்? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோச்சார கிரகங்களுடைய அனாலிசிஸை பண்ணணும். இப்போ வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சூரியன் அரசியலுக்கு கர்ணகர்த்தா. ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நான் வந்து என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் சொல்கிறேன். இப்போது ஏப்ரல் மேலே எலெக்ஷன் அப்படின்னா ஒன்று பங்குனி மாதமாக வரும், இல்லைன்னா சித்திரை மாதமாக வரும். ஸோ பங்குனி மாதமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சனி வந்து மீனத்தில் உட்கார்றாரு. மீனம் வந்து பங்குனி மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மீனத்தில் வந்து உட்கார்றாரு. சனி நீச்சம் ஆகலை,
அரசியலுக்கு காரணகர்த்தா நீச்சம் ஆகவில்லை. ஓகேங்களா? அந்த மீன ராசியில் போய் சனி உட்காந்துட்டாரு. ஏப்ரல் மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷனு. இப்போது நீங்கள் சரி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சூரியன் வந்து சரி மே மாதம், ஓகேங்களா, மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சூரியன் வந்து உச்சமாயிடும். சூரியன் உச்சமாயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வெற்றி. அரசியலை இண்டிகேட் பண்ணுறது அவங்க ஜாதகத்தில் அப்படின்னா அந்த டைமில் சூரியன் வந்து உச்சமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வெற்றி. சூரியன் உச்சம் இருந்துச்சுங்களா? இப்போது இன்னொரு சூட்சமமான விதியை ஒன்று சொல்கிறேன். பொதுவாகவே 7வது வீட்டில் சனி உச்சம், சூரியன் நீச்சம். ஸோ லக்னத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்கு கோச்சாரத்தில் மீனத்தில் சனி வந்து உச்சமாகுது. மீனத்தில் சனி உச்சம் கிடையாது, இவருடைய லக்னப்படி சனி உச்சம். ஏன்னா 7வது வீட்டில் சனி உச்சம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் உச்சமாகுது. ஸோ 7 சனி வந்து லக்னப்படி உச்சம், மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து கோச்சாரப்படி உச்சம். அப்படின்னு பார்க்கும்போது 2 கிரகமுமே வந்து உச்சமாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 கிரகமுமே வந்து உச்சமாகி போகுது. அதனால் வந்து இவருக்கு சிஎம் சீட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சூட்சமமான விதி. 7வது வீட்டில் சனி உச்சம், சூரியன் நீச்சம். 7வது வீட்டில் சனி உச்சம், சூரியன் நீச்சம். ஆனால் மேஷத்தில் சனி நீச்சம், சூரியன் உச்சம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சனியும் உச்சமாகுது, சூரியனும் உச்சமாகுது. அப்போ இவருக்கு சிஎம் சீட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து 100% நம்பலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவருக்கு வந்து கும்பத்தில் குரு இருக்குது. கும்ப குரு பார்த்தீங்கன்னா 6வது வீடாக வருது. அந்த கன்னி லக்னத்துக்கு கும்பம் வந்து 6வது வீடாக வரும். அதனால் வந்து குரு வந்து 6ல் இருக்கும்போது ஜூபிட்டர் வந்து இட் ரெப்ரசன்ஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஜூபிட்டர் வந்து குரு கிரகம் வந்து குரு வந்து மந்திரி. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போகும். நீங்கள் வந்து கட்சிக்கு வாங்க, ஆனால் வந்து சிஎம் சீட்டு உங்களுக்கு கிடையாது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போகும். இருந்தாலும் கும்பத்தில் ஆல்ரெடி கோச்சாரத்தில் ராகு இருக்குது. அதாவது வந்து லக்னத்துக்கு அவருக்கு 6வது வீட்டில் ராகு இருக்குது, கும்பத்தில் ராகு இருக்குது. சைனியும் வந்து ஹவுஸையும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன நடக்கும் அப்படின்னா, ராகு வந்து 6ல் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கான்கொயர் தேர் எனிமீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அப்டக்கிள்ஸ் வந்து அவருக்கு அதிகமாக வரும். வந்தாலும் அதை மீறி அவர் வந்து சிஎம் சீட்டில் உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% இந்த கிரக ரீதியான விஷயங்களை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த சிஎம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விஜய் அண்ணா தான். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற அரசியல் கட்சிகள் பற்றி நான் வந்து விமர்சனம்லாம் பண்ணல. அவருக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நான் சொல்கிறேன். வேறு கிரகங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாது. அது வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து தவறான விஷயம். கம்பேர்லாம் பண்ணுறது என்னுடைய விஷயம், என்னுடைய ஸ்டைல் கிடையாது. ஸோ என்னுடைய இன்ட்யூஷன் படி அடுத்த சிஎம் வந்து விஜய் அண்ணா தான். ஆனால் நிறைய அப்டக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணி ராகு வந்து 6ல் இருக்கிறதால, குரு கூட சேர்ந்து இருக்கிறதால அவர் வந்து அந்த அப்டக்கிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து சிஎம் சீட்டில் உட்காராரு. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அவர் வந்து லக்னத்துக்கு 11ல் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்குது. அது வந்து கோட்டீஸ்வர யோகம். 11வது வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து பயங்கரமான வந்து ஒரு கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ he will be rich always, he will be blessed with good friends, good male friends and female friends. ஆண் நண்பர்களாலையும் பெண் நண்பர்களாலையும் அவருக்கு வந்து நன்மையே நடக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இந்த 7ல் வந்து 7வது வீட்டில் வந்து கேதுவும் சுக்கிரனும் உட்காந்துட்டு இருக்கிறது திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த பவர் அவருக்கு கிடைக்கும்போது, அவருடைய 10வது வீடு ஆக்டிவேட் ஆகும்போது, அந்த 10வது வீடு வந்து கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது வந்து கெரியர் பிளானட், 5 கூடிய சனி, அரசியலை குறிக்கக்கூடிய சனியே வந்து
அதில் உட்காந்துருக்கிறதால கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து கோச்சாரத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதனால் வந்து அவருடைய நட்சத்திரம்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து உங்களுக்கு தெரியும் கடகராசி, ஓகேங்களா? அந்த கடகராசியில் வந்து குருவே வந்து உச்சமாகறாரு. அவருடைய ஜாதக கட்டத்தில் குரு வந்து கும்பத்தில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கும்பஸ்தானம் வந்து குருவுக்கு வந்து உச்சஸ்தானம் தான். கடகத்துலேயும் குரு உச்சமாகறாரு, கும்பத்துலேயும் குரு உச்சமாகறாரு, சிம்மத்துலேயும் குரு உச்சமாகறாரு. ஸோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, குரு வந்து ஃபுல் அரசியல்காரகன் கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா அவர் தான் வந்து மந்திரி, ஆலோசகர். ராஜாவால் வந்து ஆலோசகர் இல்லாமல் செயல்படவே முடியாது. அது வந்து நிதர்சனமான உண்மை. ஆலோசகர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் குரு வந்து கடகத்தில் இருக்குது, அவருடைய ஜாதகத்தில் இது கும்பத்தில் இருக்குது, சிம்மத்தில் குரு உச்சம். இந்த 3 ராசிகள்லையுமே குரு வந்து உச்சமாகுது. நீங்கள் வந்து குரு வந்து கடகத்தில் மட்டும்தான் உச்சம்னு சொல்வீங்க. ஆனால் என்னுடைய குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விதம் படி இந்த 3 ராசிகளிலும் கடகம், சிம்மம் மற்றும் கும்பத்தில் குரு 100% உச்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 3 ராசிலையும் குரு இருக்கும்போது நல்லதை மட்டுமே கொண்டு வரும் அப்படின்னு வந்து 100% சொல்லலாம். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அடுத்த சிஎம் 2026 நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் அண்ணா அவர்கள்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். கிரகங்கள் அவருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஒரு சில பரிகாரங்களை அவர் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக சிஎம் சீட் அவருக்கு கிடைக்கும். பரிகாரத்தை செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பாக அவருக்கு பல இன்னல்களை கடந்து அந்த மன உறுதியோடு கண்டிப்பாக வந்து அவருக்கு சிஎம் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் நண்பர்களே, தயவு செய்து என்னை மன்னிக்கவும். இது வந்து அரசியல் பதிவு இல்லை, ஜோதிட பதிவு. ஜோதிடம் வந்து யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து கணிக்கிறது தான் ஜோதிடம். உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஜோதிடம் வந்து அதனுடைய பார்ட்டை ப்ளே பண்ணும், கிரகங்கள் அதனுடைய பார்ட்டை ப்ளே பண்ணும், கடவுள் அவருடைய பார்ட்டை ப்ளே பண்ண போகிறாரு, அவ்வளோதான். யூனிவர்ஸ் அதனுடைய பார்ட் ப்ளே பண்ண போகுது, எதுவுமே இல்லை. யாருக்கு எந்தெந்த டைமில் எது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஆல்ரெடி தலையில் எழுதிட்டான், அதுதான் நடக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து இதை வந்து கணிச்சு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.